உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் பேசிட்டு இருக்கிறோம். அதில் இப்போ துலாம் ராசிக்கு பேசுகிறோம். அப்போ இந்த குரு பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாங்க. அதாவது ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாங்க. அப்படி இந்த மே மாதம் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவானால் எந்த விதமான பலனை அடைய போகிறார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பலன் பேசுகிறோம். இந்த பலனை பொறுமையாக நிதானமாக கேளுங்க. ரொம்ப முக்கியமான பலன், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக பயன்படும். இந்த குரு பயிற்சினால நீங்கள் தென்குடி திட்டை இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வர்றதுனால உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும், கஷ்டங்கள் தீரும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த குரு பகவானுடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு எப்பவுமே அந்த குரு பகவான் நின்ன ஸ்தானம் முக்கியம் இல்லை, அது பார்க்கக்கூடிய விசேஷ பார்வைகள் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்படின்னா அந்த குரு 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாரு. அது போக 7ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்குறாரு. இந்த அட்டகாசமான டைமுங்க. துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான டைம். இந்த மாதிரி டைம் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டைம் தான் இப்போ துலாம் ராசிக்காருக்கு குரு பகவானால் கிடைச்சிருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது 5ஆம் இடத்தை உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ராசி வலுவடைஞ்சிடும். உங்களுக்குள்ள தோஷம் கண்டிப்பாக விலகியாச்சு. அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தோஷங்கள், அதாவது குரு உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி, போட்டி, பொறாமை, காத்து, கருப்பு, பில்லி, சூனியம் எது இருந்தாலும் அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக விலகக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்போ துலாம் ராசிக்காரங்கள் பல பல பலன்னு ரொம்ப சிறப்பாக இந்த பீரியடில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணிய காரியங்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்க போறீங்க. உங்கள் ராசியே குரு பார்க்குறாருங்க. அப்போ ராசியை குரு பார்க்கும்போது நம்மளுக்குமே எதையுமே சாதிச்சிருவோம். நம்ம இந்த காரியத்தை நம்ம சம்பாதிச்சிருவோம். இந்த வழியில் போகிறோம், நம்ம இதை செஞ்சு முடிச்சிருவோம். நீங்கள் நினைத்த காரியங்கள், நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை, கும்பத்தை குரு பார்க்குறாரு இல்லையா? அந்த 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு மக்களால், உங்களுடைய குழந்தைகளால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். ஒரு காலேஜ் பிரச்சனை, ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை பையன் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாப்புல ஒரு நல்ல வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த பீரியடில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வேலை இன்டர்வியூக்கு போயிட்டு அந்த வேலை கிடைச்சி திருப்தி இல்லாமல் இருக்குது, வேறு வேலைக்கு போகணும், வேறு இன்டர்வியூ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அதுவும் நடக்கும். இது போக உங்கள் பையனுக்கு, உங்கள் பொண்ணுக்கோ திருமணம் ஆகணும், திருமணம் பண்ணி வைக்கணும், கடந்த காலத்தில் தடுங்கலாச்சு. இந்த பீரியடில் நீங்கள் நினச்ச இடத்துல உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். உங்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும், இது நடக்கும். அதுபோக உங்களுடைய குழந்தைகளுக்கு
புத்திர பாக்கியம், குழந்தை செல்வம் இல்லை, அது இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மனவேதனை இருக்குது, எங்களுக்கும் மனவேதனை இருக்குது. எங்களை பெற்றவங்களும் அவங்களுடைய பேத்தி பேரனை நினைச்சு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க. எங்களுக்கு சொத்து சுகம் காசு பணம் எல்லாமே இருந்தும் நிம்மதி இல்லை. நம்ம வெளியில் போகிறோம், யாரோ ஒருத்தர் பார்க்குறோம், அவங்க குழந்தை குட்டி குடும்பத்தோடு போகும்போது நம்ம பொண்ணுக்கு குழந்தை இல்லையே, நம்ம பையனுக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற வேதனை எவ்வளவு சொத்து இருந்தாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது. அப்போ அப்படிப்பட்ட அந்த வேதனைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த வேதனை கண்டிப்பாக தீரும். அதுபோக அந்த 5ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். அப்போ அந்த ராகு இருந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு விடமாட்டார். இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் கஷ்டத்தை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், ஏதாவது தடைகளை கொடுக்கும். ஆனால் இந்த பீரியடில் எந்த தடையும் கொடுக்காது. அந்த ராகுவை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டார். இது ரொம்ப ரொம்ப இனிமையான அருமையான அற்புதமான டைம் துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்போ துலாம் ராசியில் இருக்கிறவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பல கோடி போட்டு தொழில் செய்கிறவங்க, இவங்க எல்லாமே பல லட்சங்கள் பல கோடிகளை இழந்து கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்து உங்களுடைய தகுதி தரம் செல்வாக்கு செல்வம் இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு டைம் அப்படிங்கிறது வந்துருச்சு துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்போ துலாம் ராசிக்காரங்கள் இந்த பீரியடில் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருக்கலாம். நீங்கள் எந்த தொழிலை எடுத்து செய்கிறதாக இருந்தாலும் தாராளமாக எடுத்து செய்யலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதன் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நன்மை நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் இந்த பீரியடில் கண்டிப்பாக தீரும். எப்படி பார்த்தாலும் துலாம் ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அதில் வயசானவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமாக நாம் சொல்லக்கூடிய பலன் என்ன அப்படின்னா எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அதில் பிறந்த ஆண்களுக்கும் அவங்களுடைய பிரச்சனை தீரும். பெண்கள் அவங்க தொழில் இருக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லை குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டமும் தீரும், அவங்களுடைய பிஸ்னஸும் நல்லா இருக்கும், அவங்களுடைய வேலையும் கண்டிப்பாக அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு தொழில் செய்யணும், இப்போ ஒரு ரிட்டையர்ட் ஆகி கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறாங்க, அந்த பணத்தை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதோ, அது போக அந்த உணவுத்துறை சம்மந்தப்பட்டதோ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்மந்தப்பட்டதோ, இது மாதிரி நீங்கள் ஏதாவது செய்யலாம். செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.